இன்றைக்கி டேரக்டர் சிவாவோட பர்த்டே. அவர் பர்த்டே ஸ்பெஷலாக அவர் டேரக்ட் பண்ணுற கங்குவா படத்துலேருந்து நியூ போஸ்டர் அண்ட் நியூ ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்குது. இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பீரியட் போர்ஷன் மட்டும்தான் காமிச்சிருக்காங்க, ப்ரெசென்ட் போர்ஷன் காமிக்கல. இந்த படத்தில் சூர்யாவை பிரம்மாண்டமாக காட்ட போகிறாங்க போல் இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாபி டியோல் 2 கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாரு. இந்த படத்தோட ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் பார்க்க சூப்பராக இருக்குது. ட்ரெய்லரோட ஒரு எடிட்டிங் ஒர்க்லாம் சூப்பராகவே கட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கும் மொத்தம் 2 ட்ரெய்லர். ஒரு ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. கார்த்தியோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வர்ற மாதிரி காமிச்சு ஒரு போர்ஷன் போயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவாவோட டைரக்ஷனில் டிஎஸ்பி மியூசிக்கில் ஸ்டூடியோ கிரீன் ப்ரொடியூஸ் பண்ணி சூர்யா, திஷா பட்டானி, பாபி டியோல் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர அக்டோபர் 10 கிராண்டாக தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் அப்டேட் இப்போ வந்திருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் அப்டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரப்போகிறதா இப்போ அர்ச்சனா கல்பத்தி தன்னோட ட்விட்டர் பேஜில் இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. வெங்கட் பிரபு டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் ஏஜிஎஸ் ப்ரொடியூஸ் பண்ணி தளபதி விஜய், அஜ்மல், பிரபுதேவா, பிரசாந்த், லைலா, மீனாட்சி சௌத்ரி, ஸ்னேகா இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. படம் வர செப்டம்பர் 5 கிராண்டாக தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. சூர்யா சாட்டர்டே அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்துலேருந்து நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. படத்தில் பார்த்தீங்கன்னா நானி, பிரியங்கா மோகன் லீடாக நடிக்கிறாங்க. படம் வர ஆகஸ்ட் 29 மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. டொவினோ தாமஸ்க்கு நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு மலையாளம் மூவி தான் ARM 3D. இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் செப்டம்பர் ஓணம் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கொட்டுக்காளி படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. படத்தில் சூரி, அண்ணாசன் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. படம் பார்த்தீங்கன்னா வர ஆகஸ்ட் 23 கிராண்டாக தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. வேதா படத்துலேருந்து நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணி நியூ ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட தமிழ் டப்பிங் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வர ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. படம் தமிழ் டப்பிங்லேயும் ரிலீஸ் ஆகுது. விடாமுயற்சி படத்துலேருந்து நெக்ஸ்ட் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெஜினா இருக்க மாதிரி பேக்ரவுண்டில் அஜித், த்ரிஷாவும் இருக்க மாதிரி போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்குது. எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவிலேருந்து நெக்ஸ்ட் ட்ரெய்லர் இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் கங்கனா ரணாவத் லீடர் நடிக்கிறாங்க. இந்த படம் தமிழ் லாங்குவேஜ்லேயே கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இப்போ வந்து தக்லைஃப் படத்தில் இருந்து நியூ ஃபோட்டோ இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கமலஹாசனும் மணிரத்னமும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக, அதாவது இந்த 2024 ரிலீஸ் ஆகும். நம்ம சேனல் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா ஆல் சினிமா அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.